கடகராசிக்கு இந்த சனி வக்ர காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இருக்கிறதுலேயே மிகவும் முனைப்பாக ஆவலோட அனைத்து சேனல்கள்லையும் வரக்கூடிய ராசி பலன்களில் பார்க்குறவங்க யார் அதிகமாக இருக்காங்கன்னா கடகராசியினர் தான். ஏன்னா பட்ட அடி அப்படி ஒவ்வொரு தடவையும் எங்கே போனாலும் எந்த விஷயமுமே நடக்கிறதில்ல, கையில் காசு தங்கிறதில்ல, கடன்கள் அதிகமாயிட்டு இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு நீங்கள் பட்ட வேதனைகளுக்கும் அடிகளுக்கும் மருந்து போடுற மாதிரி இந்த சனி வக்ர காலம் அப்படிங்கிறது வருது. அதனால ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட், எதனால உங்களுக்கு நல்லது நடக்குது, எதனால உங்களுக்கு நல்லது நடக்காம போக போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பகுதியை கவனமாக பார்த்துட்டு வாங்க. குறிப்பாக உங்கள் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு எண்கணித குறிப்பை பற்றி இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன். அதுக்கு உங்களுடைய நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் தேவைப்படும். அதை பற்றின முழு குறிப்பையும் இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன், கவனமாக கேளுங்க. ஜூலை 26, 2026 வருடம், இந்த வருடத்தில் 26ஆம் தேதி அது நிகழுது. எத்தனாம் தேதி வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10 வரைக்கும் நிகழுது. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கான நன்மைகளை மிக அதிகப்படுத்தியே தரப்போகிறார். காரணம், பாக்கிய சனியாக அவர் இருக்கிறார். பாக்கிய சனியாக குருவின் வீட்டில் நின்று அந்த குருவாலேயே, சாதாரண குரு இல்லை, கடகத்தில், அதாவது உங்கள் ராசியிலேயே உச்சம் பெற்ற குருவால் பார்க்கப்பட போவதனால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. உங்கள் காட்டில் மழைன்னு தாராளமாக சொல்லலாம். நிச்சயம் நல்லா இருக்க போகுது. அதனால் இந்த யாராச்சும் ஏதாச்சும் சொல்லி பயமுறுத்துறாங்கன்னா தயவுசெய்து அதை தலைக்குள்ளார ஏற்றிக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும். அது உறுதியாக வெற்றியுமே தரும். சில காலங்களில் நம்ம திட்டம் போட்டிருப்போம், ஆனால் அது எதுவுமே நடந்திருக்காது. நம்ம இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி மேடை பக்கத்தில் வந்துட்டியா ஓவர்னு கேட்டுட்டு இருப்போம். எல்லாருமே எல்லா விஷயத்துலையும் சொதப்பிக்கிட்டே இருப்பாங்க கூட இருக்கிறவங்கெல்லாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதுவுமே பிளான் பண்ணாமலேயே கூட எஃபர்ட்லெஸ்ஸாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடந்தேற போகுது. குறிப்பாக 9ஆம் வீட்டு சனி அங்கே வக்ரம் பெற்று குருவினால் பார்வைப்பட போவதனால பணம் காசு தங்கும். எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து உங்களுக்கு பணம் சேரும். வீடு வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் பெருகும். அதை நீங்கள் ரொம்ப பிரில்லியண்ட்டாக பார்த்து செலவு பண்ணணும். பணம் காசு வரும்போது அதை சேவிங்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா அடுத்தடுத்த பயிற்சி காலகட்டங்களில் அது உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும். ஸோ எல்லா நேரங்களையும் நமக்கு பணம் கொட்டிகிட்டு இருக்காது. சில நேரங்களில் அந்த ட்ரபிள்ஸ் வரும்பொழுது அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, இப்போ தங்கம் போன்ற முதலீடுகள்லையோ அல்லது நிலம் போன்ற முதலீடுகள்லையோ இப்போ நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அது நடக்கும். எங்கே சார் நடக்குது, எல்லா சேனல்லையும் ஆஹா ஓஹோங்கிறாங்க, ஒன்றுமே நடக்கலை சார் அப்படின்னு நீங்கள் புலம்பிகிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த காலகட்டத்தை குறித்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா இப்போ இந்த உச்சம் பெற்ற குரு உட்கார்ந்துருக்கார் இல்லையா, அவருமே உங்களுக்கு நிறைய நன்மைகளை அள்ளி தரப்போகிறார். அவர் பார்க்கக்கூடிய அனைத்து இடங்களுமே 5, 7, 9, அதில் இந்த 9ஆம் பார்வையான இடத்துல தான் சனி உட்கார்ந்துருக்காரு. அந்த சனியுமே இப்போ உங்களுக்கு நல்லது தான் பண்ண போகிறார். அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது அமாவாசை பௌர்ணமி தினங்களில், இப்போ நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோங்க, அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சித்தர் சமாதிகளுடைய ஜீவ சமாதிகள் இருக்கும் இல்லையா, அது உங்கள் வீட்டில் எங்கே அருகில் இருந்தாலும் சரி நீங்கள் போயிட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பலன் அதிகப்படியாகவே கிடைக்கும். ஒரு படி அதிகமாகவே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதை தவிர நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி எண்கணித பலன்கள் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதையுமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது உண்மையிலே சொல்லப்போனால் இந்த வக்ர சனி, உச்சம் பெற்ற குரு, இது எல்லாம் தான் இந்த பகுதியை உங்களை பார்க்க வைக்குதுன்னு சொல்லலாம். இது எல்லாம் சேர்ந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மிராக்கிளை கிரியேட் பண்ண போகுது. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்ததுலேயே உங்களுக்கு சனி எந்த அளவுக்கு நல்லது பண்ண போகிறார் அல்லது கெட்டது பண்ண போகிறார் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்பர்ஸை வச்சு நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே நல்லது நடக்கிற மாதிரி நிறைய சூழ்நிலைகளை உருவாக்கிக்கிட்டாங்க தங்களுக்கு. அது நல்லதும் பண்ணியிருக்கு உறுதியாக. அது மாதிரியான ஒரு நிலை உங்களுக்கும் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர்களை கொண்டே அதை சாதிக்க முடியும். அதை தான் நான் பகுதியின் முன்னாடியே சொல்லியிருந்தேன். உங்களுக்கான இலவச பொது பலன்களாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பணும். எண்கணித பலன்கள், மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், இது கிரக பலன்கள் கிடையாது. நியூமராலஜிக்கலாக ஒவ்வொரு பிறந்த தேதியுமே ஒரு கிரகத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். பிறந்த தேதியின் கூட்டு எண்ணும் ஒரு கிரகத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். அதற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் உங்களுடைய பெயர் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற தகவலை நான் சொல்லுவேன். அப்படி அமையலைன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லுவேன். அப்படி அமையாத பட்சத்தில் நான் அது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய இலவச பொது பலன்கள் பொருந்தி இருந்தால்
நீங்கள் என்னுடைய கன்சல்டேஷன் நீங்கள் ஃபர்தராக பே பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அது வரைக்கும் நான் சொல்லக்கூடிய அந்த இலவச பொது பலன்கள்லேயே உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் என்ன மாதிரி பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நான் விரிவாக சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் அனுப்ப வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், வீட்டில் உங்கள் குழந்தைக்கு பேர் வச்சிருந்தீங்கன்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியுமே பெயரையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. வியாபார பெயர் இருந்தாலும் வியாபார பெயரையுமே எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.